நான் அதுவாக இருக்கின்றேன் என்ற எண்ணம் வரும் பொழுது அந்த ஜோதியானது உன் மனதிற்குள் தோன்றி தெரிகிறது, உன்னால் அதை காண இயல்கிறது. அப்படிங்கும் போது அதற்கு பின்னால் உனக்கு அந்த பிறவி எடுக்கக்கூடிய அந்த சங்கிலி அறுபட்டு விடும். அப்படிங்கிறத தான் ஐயா நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யாரை அறிய முற்பட வேண்டும்? இறைவனை, அதாவது இந்த சிருஷ்டிகர்த்தாவை. நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், தவறே கிடையாது. அடியேன் ஒரு பேர் சொல்றேன், நீங்க ஒரு பேர் சொல்றீங்க, இன்னொருத்தர், எதுவாயினும் சரி, நான் அதுவாகின்றேன் அப்படின்னு அது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆணல்ல பெண்ணல்ல அழியல்ல, நீங்கள் எந்த பாலினத்திற்குள்ளும் கொண்டு வர முடியாத அந்த அற்புத தன்மை, அந்த சிவத்தை, அந்த சிவமாக நான் மாறுகிறேன் அப்படிங்கும் போது, அந்த ஆனந்தத்தில் நீடித்திருக்கின்றேன் அப்படிங்கும் போது, என்னுள் இருக்கின்ற அந்த சிவத்தை என்னால் காண முடிகிறது அப்படிங்கும் போது, அது ஒரு உயரிய நிலை. அதை பெற முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் நமக்கு அவர்கள் வலியுறுத்தி சொல்வது.